அரசியலாக்கப்படுகிறதா பெண்களின் பாதுகாப்பு அப்படின்னு தலைப்பு வச்சுருக்கீங்க. தலைப்பே தப்புன்னு நான் நினைக்கிறேன். அது என்ன அரசியலாக்கப்படுவார்னு உங்களுக்கு தெரியாதோ? இது அரசியலாக்கப்படுதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இங்கே உள்ள உட்காந்துருக்கு தெரியாதா? உங்களுக்கு எல்லாமே தெரியாதா? எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பிரச்சனை அரசியலாக்கப்படுகிறது என்பது நன்றாக தெரியும். சரி, எனக்கு என்ன சந்தோஷம்னா அவரும் தலைப்பு தப்புன்ட்டாரு, நீங்களும் தலைப்பு தப்புன்றீங்க. ஆமா, அதான் என் பிரச்சனை இல்லை. தெரிஞ்ச தலைப்பு. இந்த பிரச்சனை இப்பொழுது அரசியலாக்கப்படுகிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. உங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். வழக்கு பதிவு செய்தாச்சு, அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணியாச்சு, நீதிமன்றம் தலையிட்டு விட்டது. நேரடியாக ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 3 ஐபிஎஸ் ஆஃபீஸர் பெண் அலுவலர்கள் அவருடைய தலைமையில் நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில், உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை நடைபெற்று வருகிறது. நம்ம பாலு நண்பர் அவர்கள் கூட சொன்னாங்க, என்னங்க அரெஸ்ட் பண்ணி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு கஸ்டடி கூட எடுக்கலையே அப்படின்னாங்க. 2-3 நாள் ஒரே பிரச்சனை. அதுக்கப்புறம் நீங்கள் சிபிஐ என்கொயரிமெண்ட் கேட்குறீங்க, அல்லது நீதிமன்றத்துக்கு வழக்கு போடுறீங்க, எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ எஸ்ஐடி தான் பண்ணணும். அதை நம்ம பாலு சார் சொன்னார், நண்பர் பாலு சொன்னார், எனக்கு ரொம்ப நண்பர், நாங்கள் 2 பேரும் டிவி விவாதங்கள்லாம் அடிக்கடி மோதிக்கிறோம். நாங்கள் அந்த சார் யார் என்று கேட்டார். விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. விசாரணையின் போக்கு நிறைய, அதாவது ரூமர் ரொம்ப வெளியே வந்திருந்ததுன்னா, அதனால் ஒரு பதட்டம் வந்ததுன்னா, ஒரு சட்டப்பழங்கு ஒரு ஒழுங்கு பிரச்சனை வருதுன்னா, போலீஸ் ஆஃபீஸர் வந்து பிரீஃப் பண்ணி டு டிஸ்பெல் ரூமர்ஸ், ஒரு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு மீட் பண்ணலாம்னா ஏன் பிரஸ்ஸை மீட் பண்ணுறீங்க, உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு கேட்குறீங்க. ஆக நேரடியாக எங்களுடைய புலன் விசாரணையை போக்க நீதிமன்றத்தில் தான் தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் சட்டம். இப்போ சகோதரி விஜயதாரணி அவர்கள் இங்கே இருக்கிறாங்க, பிஜேபியில் இருக்கிறாங்க. அவங்க அரசாங்கம் தான் மத்திய அரசாங்கம். உங்களுக்கு தெரியாதா இந்த ஞானசேகரன் எத்தனை ஃபோனை பயன்படுத்தினார், எந்த ஃபோன் பயன்படுத்தினார்? இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்களே, செல்போன் மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா, நீங்கள் எடுங்க, பட்டியலிஸ்ட் எடுங்க. அந்த 1 மணி நேரத்தில் 24 மணி நேரத்தில் 7:45 8:30 சொல்லி சும்மா வாய்ச்சவடால் பேசி இது அரசியல் என்று சொல்வதை விட உங்ககிட்ட வந்து எல்லா வசதியும் இருக்கு. ஒரே நிமிஷத்தில் எடுத்து ஏங்க போய் சொல்றீங்க நீங்க, இந்த பாருங்க இத்தனை மணிக்கு இங்க போன் இன்கமிங் வந்திருக்கு, அவுட் கோயிங் இவர் தான் என்று நீங்க நல்லா சொல்லலாமே. நியாயமான விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறனால தான் உயர்நீதிமன்றம் வந்து இதை சிபிஐ மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கேளுங்க, இதில் அரசியல் வேண்டியதில்லை. நியாயமாக நான் பேசுறேன், அரசியல் வேண்டியதில்லை. பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டது என்றே வைத்துக் கொள்வோம். இதுக்கு ஆளுகின்ற கட்சியும் அல்லது காவல்துறை மட்டும்தான் காரணமா? இது மிகப்பெரிய ஒரு கூட்டு பொறுப்பு. தயவுசெய்து கொஞ்சம் கேளுங்க, மிகப்பெரிய கூட்டு பொறுப்பு இருக்கு எல்லாத்துக்குமே. முதலாவதாக பெற்றோர்கள் வந்து குழந்தையை வளர்க்கும் போது ஆண் பிள்ளையை ஒரு மாதிரி வளர்க்குறோம், பெண் பிள்ளையை ஒரு மாதிரி வளர்க்குறோம். ஆண் பிள்ளை வந்து நைட்டில் 1 மணி 2 மணிக்கு வந்தால் கூட அவன் ஆம்பளை பையன்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் பெண் பிள்ளைக்கு 1000 கண்டிஷன் போடுவோம், செய்வோம். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த சம்பவத்தை போன்ற சம்பவங்களை நடத்துவது யார்? ஒரு ஆண் தானே, அவனை பெற்றது ஒரு தாய் தானே. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீவிரவாவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் எம்ஜிஆர் பாடலையா? அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லையா? ஆக அப்பமே நீங்க குழந்தையை நல்லா வளர்த்தீங்கன்னா இந்த ஞானசேகர் இப்படிப்பட்ட ஒரு கொடூர செயலை செய்வானா? அதே மாதிரி சினிமாவை பாருங்க, சினிமாவின் தாக்கம். ஒல்லிக்குச்சி மாதிரி ஓமக்குச்சி மாதிரி ஒருத்தர் இருப்பாருங்க, அவரை விட உயரமான கத்தியை தூக்கி 100 பேரை கொல்லுவார். அவர் தான் ஹீரோ. ஒரு ரவுடியா ஆன்டி ஹீரோவா இருந்து கதாநாயகனாக இருந்து அவர் வந்து போலீஸை வெட்டுவார், ஜட்ஜை வெட்டுவார், வக்கீலை வெட்டுவார். அவர் தான் மிகப்பெரிய ஹீரோ. 1000 கோடி ரூபாய் வசூல் வந்துடும். ஆக சினிமாவுடைய தாக்கம் எந்த சினிமாவிலாவது இப்போ வரக்கூடிய பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோ வந்து அந்த ஒரு பெண்ணை கதாநாயகியை சரியாக லவ் பண்ணுறாராம் பாருங்க, விரட்டுவார், ஈவ்டீஸ் பண்ணுவார், கிட்னாப் பண்ணுவார், என்னென்னமோ பண்ணுவார் வைங்களேன். இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் உண்மை தான் போல் இருக்கு, இப்படி நடக்கிறது சரிதான் போக்குன்னு சொல்லி இப்போ இந்த காலத்தில் ஜெயபிரகாஷ் மர்டர் கேஸ் நீங்கள் விரும்பாத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. 100ஆவது நாள் சினிமா பார்த்தாங்க, சூப்பராக இங்கே மர்டர் பண்ணுறது எப்படின்னு காட்டி கொடுத்தாங்க. நான் 7 மர்டர் பண்ணுறேன்னு சொன்னார். ஆக சினிமாவின் தாக்கம் அதிகம். அதனால் என்ன பண்ணுறாங்க, சினிமாவில் நடித்து ஒரு 100 படம் நடித்து 1000 கோடி வசூல் வந்துட்டுன்னா உடனே நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டாங்க. நல்லா வரட்டும், தப்பே கிடையாது. ஆனால் எல்லாரும் எம்ஜிஆர் மாதிரி வர முடியுமான்னு தெரியல. அவர் ஆரம்பத்திலிருந்தே பொதுமக்களுக்காக வேண்டி உழைத்து அதே மாதிரி கோட்பாடுகளை சொல்லி பெண்களை போற்றி தாயா சகோதரியாக பாவித்து படத்தில் நடித்து அப்படி வந்தார். இப்போ இருக்கக்கூடிய கட்சி அமைத்த அந்த புதிய தலைவரை பாருங்க. அந்த தலைவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தலைவர், ஏர் கண்டிஷன் தலைவர், வெளியே வர்றதில்லை. ஆனால்
அவர் ஆரம்ப காலத்தில் நடிச்ச ஒரு 10 படம் 15 படத்தை பார்த்தீங்கன்னா அண்ணனும் தங்கச்சி ஒண்ணா உட்காந்து பார்க்க முடியாது. நீங்க வந்து பெண்களை கேவலமாக ஒரு போக பொருளாக ஒரு கேலி பொருளாக நீங்க சித்தரித்து விட்டு இப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு நீங்க வந்து நல்லா அரசியல் பண்ணுங்க, வேணான்னு சொல்ல வரல. நீங்க செய்யமான்னு ஆசைப்படுறது உங்க ஆசை. ஆனால் போலீஸ் மோசம், சரியா நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி கவர்னர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுக்குறீங்க. நீங்க ஏர் கண்டிஷன் கார்லேருந்து நேராக போய் கவர்னர்கிட்ட கொடுக்குறீங்க. இப்போ பாலு அவர்களாவது நடந்து போய் கோர்ட்டில் போய் உட்கார்ந்து பெரிய வாதாடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்குறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணார், பாராட்டுகிறேன் கண்டிப்பாக. ஆனால் இவர் போய் கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தாரு. ஏங்க, உலகத்துக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கவர்னர்கிட்ட போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்தா ஒன்றுமே நடக்காதுன்னு தெரியும். ஆக சினிமா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி பெண்களின் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கிறது. அடுத்து அரசியல்வாதிக்கு வர்றேன். சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, பெரிய அரசியல் பிரச்சனையாகிறது என்று அரசியல்வாதிகள்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் போராடுன்னு சொல்கிறாங்கல்ல. இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை கெடுவதற்கு போலீஸ் மட்டுமா காரணம், அல்லது போலீஸ் இல்லை ஒரு நெக்லிஜென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் காரணம்? நீங்கள் தானே சார் ரவுடியெல்லாம் கட்சியில் சேர்த்துக்கிறீங்க, நீங்கள் தானே அவங்கள கட்சியிலலாம் சேர்த்துக்கிட்டு ஒரு உறுப்பினர் பதவி. இப்போ அண்ணா பல்கலைக்கழக நிறுவனத்தில் என்ன சொன்னீங்க, ரவுடி பைகள்லாம் ஒன்றா சேர்த்துட்டீங்க, நீங்கள் தானே சொல்கிறீங்க. இதே மாதிரி எல்லா கட்சிகளும், அதில் ஒன்றும் பாகுபாடே கிடையாதுங்க. எல்லா கட்சிகளும் கட்சியில் வந்து அரசியல்வாதிகளை அந்த ரவுடிகளை வந்து கட்சியில் சேர்த்துக்கிட்டு அவங்கள ஓட்டு சேகரிப்போக்கோ அல்லது ஒரு மீட்டிங்கில் கூட்டம் கூட்டுவதற்கோ அல்லது எலெக்ஷனில் ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கோ நீங்கள் வச்சுக்கிறீங்க. ஹிஸ்ட்ரி ஷீட்னு சொல்லுவாங்க, குற்றச்சரித்திர பதிவேடு இருக்கும், அப்படிப்பட்ட ரவுடிகள்லாம் வச்சுக்கிறீங்க. அவங்கள வச்சுக்கிட்டு நாளைக்கு ஏதாவது குற்றம் பண்ணால் நீங்கள் எல்லா கட்சியும் பாகுபாடின்றி போலீஸ் ஸ்டேஷனில் அவன் என்ன சாதாரண விஷயம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு நீங்கள் எல்லாரும் பேசுகிறீங்க. உண்மை 35 வருடங்கள் நான் போலீஸில் இருந்தேன், இதில் ஒன்றும் கட்சி பாடலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் எல்லாருக்கும் வந்து போலீஸை கொஞ்சம் தாக்கி பேசினா உடனே கைதட்டல் பலமாக கிடைக்கிறதுங்க. உண்மைதான் அப்படி சொல்கிறீங்க. போலீஸ் நைட்டும் பகலும் கம்மியான ஒரு ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு உயிரை கொடுத்துட்டு தியாகம் பண்ணி பொண்டாட்டி பார்க்காம பிள்ளையை பார்க்க முடியாமல் தீபாவளி இல்லாமல் பொங்கல் இல்லாமல் எந்த விடுமுறை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவோ வேலை செய்கிறாங்க. அவர்கள் நைட்டும் பகலும் வேலை செய்யறதுனால எத்தனை குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா? அங்கொன்று இங்கொன்று குற்றம் நடந்த உடனே அவர்கள் ஒரு நாளில் எத்தனையோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செய்வார்கள், அந்த விஷயங்கள்லாம் புறந்தள்ளி உள்ளி விடார்கள். நீங்கள் என்ன இது உங்கள் டியூட்டி தானே அப்படிம்பாங்க. ஒரே ஒரு சிறு தவறு பண்ணிவிட்டோன்னா அந்த தவறு இமாலய தவறாக சித்தரிக்கப்படுகிறது. அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் வந்து ஒரு தப்பு நடக்கு அப்படின்னா அதை தட்டி கேட்பதற்கு அல்லது எல்லா கேமராவும் ஒழுங்காக ஒர்க் பண்ணுதா? இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க, 150 கேமரா இருக்குது, 50 கேமரா 40 கேமரா ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒர்க் பண்ணுறதா ஒர்க் பண்ணலையா நடக்குன்னு பார்க்குறதுக்கு அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு தலை இருக்கணும் இல்லையா, வைஸ் சான்சலர் இருக்கும் இல்லையா? அம்மா தயவுசெய்து ஒரு தலைவரை போட சொல்லுங்கம்மா, வைஸ் சான்சலர் போட சொல்லுங்கம்மா, அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, டெய்லி பார்த்துக்குவார்ல. நீங்கள் நினச்சி நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு வைஸ் சான்சலர் நீங்கள் போட சொல்லி ஏற்பாடு பண்ணுங்க, அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நம்ம கடைசியாக விக்டிமுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. இப்படி சொன்னா சில பேர் சொல்லுவாங்க, சில சூடோ ஆக்டிவிஸ்ட் அல்லது சூடோ ஃபெமினிஸ்ட், என்னங்க நீங்கள் விக்டிமை ஷேம் பண்ணுறீங்க? அப்படி இல்லைங்க. எனக்கு ஒரு மகள் இருந்தாள் அப்படின்னா அந்த பெண்ணு, நான் இப்படிலாம் போய் உட்காராதம்மா, நைட்டில் நீங்கள் உட்காருங்க, நல்லா உட்காருங்க, லவ் பண்ணுங்க. 18 வயசில் முடிந்தனா நீங்கள் நல்லா யார் வேணாலும் பேசலாம் செய்யலாம், ரைட்டு தான். யாரையும் ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபடுறதுக்கு ஒரு இருக்கின்ற வகையில் எங்கேயுமே செய்ய வேண்டாங்க அப்படின்னு நான் ஏன் ஒன்றுக்கு சொல்லணும்னா சொல்ல மாட்டேன்னா, அதை கண்டிப்பா அதை செஞ்சிருக்கணும். சரி, அது பரவாயில்ல, உட்கார்ந்துட்டாங்க. இதோட இன்டர்பிரேஷன் வந்து அப்படி உட்கார்ந்தா அப்படிதான் செய்வாங்கன்ற மாதிரி ஆகுது. அப்படி நம்ம ஏத்துக்க முடியாதுல்ல. இல்ல, நீதிமன்றத்தில் கூட சில அப்சர்வேஷன் பண்ணாங்க, எனக்கே அதில் ஒரு உடன்பாடு இல்லை. குற்ற செய்கையில் ஒரு ஈடுபடுறதுக்கு அவரை ஈர்க்கின்ற வகையில் இந்த பெண்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றாங்க. அதுதான் சார். இல்ல இங்க உட்கார்ந்தா ரேப் நடக்கும், அத்தனை மணிக்கு போனா ரேப் நடக்கும், நீங்க ஜீன்ஸ் பேண்ட் போட்டா ரேப் நடக்கும், சொல்லிட்டே போலாம் சார். அப்படிலாம் நீங்க இன்டர்பிரேட் பண்ண வேண்டாம், அப்படியே சொல்ல வேண்டாம். ஒரு இருட்டில் இருந்தேன்னா செஞ்சேன்னா நான் ஏன் பொருள்னா இருந்தால் நான் அப்படிதாங்க கண்டிப்பேன். நீங்க என் சகோதரியா இருந்தால் அப்படிதான் கண்டிச்சு வளர்ப்பேன். நான் அப்படி இருந்துக்கலாம், ஒரு காசுனா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன். தயவு செய்து உங்க எலெக்ஷன் ஓட்டுக்காக வேண்டி இதை அரசியல் செய்யாமல் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை கூறி பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் என்று உங்களிடம் கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். தேங்க்யூ சார்.